2 வருஷமாக உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடிலும் அதாவது ஒரு படி நீங்கள் மேலே எடுத்து வச்சிங்கன்னா அதுக்கடுத்த படி போகணும் கீழே தள்ளி விட்டுறாங்க. அதுக்கடுத்த படி மறுபடியும் முயற்சி பண்ணி வச்சிங்கன்னா திரும்பி தள்ளி விட்டுறாங்க. ஸோ அடி மேல் அடி, எல்லா முயற்சிகள்லையுமே தடை. உறுதியாக இந்த 2026 மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்க போகுது. குரு பகவானுடைய பரிபூர்ண பார்வை உங்களுடைய ராசியில் கிட்டத்தட்ட ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை தீபம் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இந்த புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளையும் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் செய்து கொடுத்து தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி காண்பதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்கட்டும் என எல்லாமல்ல சிவபெருமானையும் நம்முடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமானையும் வேண்டிக் கொண்டு இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள், உங்களுடைய ராசியின் அடிப்படையில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி மிக தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயங்கள், பாதுகாப்பான விஷயங்கள் எல்லாமே சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற மாற்றங்கள் என்ன? இந்த 2026 துவக்கத்திலிருந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் சந்திக்க போகிறீங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே தனுசு ராசி என்ன சொல்லுவோம்னா காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம். அப்போ இறை அருள் அதிகமாக ஒரு அற்புதமாக பெற்றவர்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள். ஆசிரியர்கள், பேங்க் டிபார்ட்மெண்ட், அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறது, ஒரு அங்கீகாரத்துக்குரிய விஷயங்கள் செய்கிறது, பல பேருக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கறது, ஒரு எந்த தொழிலில் எந்த நிர்வாகத்தில் இருந்தாலும் அதை முழுமையாக முடித்து பல பேருக்கு அதனுடைய ஃபினிஷிங்கை கூட எண்ட் ஆஃப் பாயிண்ட் வரையும் சொல்லிக் கொடுக்குற கேரக்டர்னால் அது தனுசு ராசி தான். சில பேராச்சும் கொஞ்சம் யோசித்து சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் அப்படி கிடையாது, ஓப்பன் டிக்ளர். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுத்து அந்த மாணவ செல்வங்கள் நல்ல மதிப்பெண் வாங்கி ஒரு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக ஒரு அடிப்படையாகவே முழுமையாக தியாகம் செய்கிறார்களோ அதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு விஷயம் எதிர்பார்ப்பு, எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஓப்பன் டிக்ளராக ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆனால் இப்போ இந்த ஒரு 2 வருஷமாக உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடிலும் அதாவது ஒரு படி நீங்கள் மேலே எடுத்து வச்சிங்கன்னா அதுக்கடுத்த படி போகணும் கீழே தள்ளி விட்டுறாங்க. அதுக்கடுத்த படி மறுபடியும் முயற்சி பண்ணி வச்சிங்கன்னா திரும்பி தள்ளி விட்டுறாங்க. ஸோ அடி மேல் அடி, எல்லா முயற்சிகள்லையுமே தடை. அதாவது சொன்னால் ஒரு விஷயத்தை ஃபினிஷிங் பண்ணேன், சந்தோஷமாக இருந்தேன் அப்படிங்கிற நிலைமை இல்லாமல் இருந்த நம்முடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு உறுதியாக இந்த 2026 மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்க போகுது. குரு பகவானுடைய பரிபூர்ண பார்வை உங்களுடைய ராசியில் கிட்டத்தட்ட ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் 7ஆம் பார்வை, சுப பார்வை என்று சொல்லக்கூடிய சமசத்ம பார்வை உங்கள் ராசியில் உள்ளது. அதுக்கடுத்து இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஜூன் மாதம் வரையும் மிதுன ராசியிலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்காரு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ இது எப்படி ஒரு சொல்லலாம்னா முயற்சிகள் வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு, பொருளாதாரத்தில் ஏற்றம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, பொருளாதாரம்னா தொழிலில் லாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜனவரி முதல் ஜூன் வரை கரெக்டாக இருக்கும். இவனால் என்ன பண்ணன்னு தெரியல, ஏது பண்ணன்னு தெரியல, குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு குழப்பத்தை நீக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம்தான் இந்த காலம். அதேபோல் தனுசு ராசியில் பிறந்த நம்முடைய இல்லத்தரசிகள் லைஃப்பில் நிறைய பிரச்சனை சந்திக்கிங்க. திருமணம் என்றாலே இப்போ பயப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மளுடைய தனுசு ராசி பெண்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ரொம்ப என்ன சொல்கிறேன்னா, நம்ம புரிதலுடன் ஒரு மாப்பிள்ளையை ஏற்றுட்டு போகிறோம், அந்த மாப்பிள்ளையோட குடும்பத்தார்கள் நம்மளை
படுத்துகிற பாடு நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஒன்று கணவர் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறார், இல்லை கணவர் புரிஞ்சுக்கிட்டால் கணவருடைய குடும்பத்தார்கள் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்கிற ஒரு மன அழுத்தத்துக்கு தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ அந்த சூழ்நிலையிலேருந்து விடுபட போகிறீங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்னால் உங்களுடைய கணவருடைய குடும்ப உறுப்பினர்கள் உறுதியாக உங்களுடைய திறமை, உங்களுடைய தனித்துவம் புரிஞ்சு தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுறதை நிப்பாட்டிடுவாங்க. சரி, அதை பொறுத்தது போதும், பொங்கி எழு அப்படிங்கிற நீங்கள் எழுந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோதான், அவங்களாம் காணாமல் போயிடுவாங்க. ஸோ ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, இந்த கணவனுடன் நிரந்தரமாக வாழ வேண்டுங்கிறக்காண்டி பொறுத்து போகிறீங்க. ஸோ அந்த நிலை உங்களுக்கு இனிமே சாதகமாக இருக்க போகிறது, மாற்றத்தை கொடுக்க போகுதுங்கிற சொல்லலாம். இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம், கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை, குடும்ப உறவுகளுக்குள் உள்ள சிக்கல்கள் குறையும், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க, ஏற்றமான ஒரு சூழ்நிலையை சந்திக்க போகிறீங்க. எதுக்கு போட்டு கஷ்டப்பட்டுட்டு வேலையில் இடமாற்றத்துக்குரிய விஷயங்கள்லாம் நிறையா வந்துருச்சு. இடம் மாறி மாறி ஒரு இடமா மாறி இவங்களை நம்பலாம், அவங்கள நம்பலாம், இடம் மாறிலாம் போயிட்டீங்க. ஸோ ஒரு நிரந்தரமான வேலையை எதிர்பார்க்குறீங்க. ஸோ அந்த நிரந்தரமான வேலை இந்த 2026 கோச்சாரங்கள் கொடுக்கும். மேலும் பிடித்தமான விஷயங்கள் கேட்டால் அது ஒரு லிஸ்ட்டு வரும். ஏன்னா இப்போ எதுவுமே பிடிச்ச மாதிரி நடக்கலை. ஸோ இனிமேல் பிடித்த விஷயங்கள் நடக்கப் போகிறது, மனதார நீங்கள் நினச்ச விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகிறது என்பது உண்மை. அதேபோல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தடைகள் விலகும். திருமண பாக்கியம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ள யாருக்காச்சும் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய பாக்கியம் கிரகங்கள் ரீதியாக ஏற்படுது. ஸோ 2 பாட்டு தான் உங்களுக்குமே. மொதல் விஷயம் சந்தோஷம், 2வது விஷயம் அங்கீகாரம், பொருளாதாரம். ஸோ 2 பாட்டாக பிரிச்சுக்கிட்டு உங்களுடைய இயக்கங்களை, செயல்பாடுகளை சிறப்பாக செய்ய போகிறீங்க. ஓகேவா? மனக்கவலைகளை தூக்கி எறிஞ்சிட்டு மன போராட்டங்கள் இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த 2026. நம்முடைய மாணவ செல்வங்கள் படிப்பில் சூப்பராக மதிப்பெண் வாங்குவீங்க. நல்ல மாணவன், நல்ல மாணவி என்று பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய புகழும் புகழ் உச்சிக்கு போகும். நல்ல உயர்ந்த நிலைக்கு போவீங்க. போட்டியில் கலந்துக்கிட்டிங்கன்னா வெற்றியாளர்கள் நீங்கள் தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. வெற்றியாளராக வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 2026 ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் பொருளாதாரம், இன்னொரு பக்கம் வெளிநாடு யோகம், இன்னொரு பக்கம் இடம் விட்டு இடம் மாறுறதுனால ஒரு முன்னேற்றம், வீடு கட்டுவதற்கான யோகம், இவ்வளோ விஷயம் நடக்குது. ஸோ அப்போ பொருளாதாரம் இருந்தால் தான் நடக்கும். இதெல்லாம் காசு துட்டு மணி அப்படின்னு தானே நடக்கும். ஸோ அந்த காசு துட்டு என்று சொல்லக்கூடிய 2ஆம் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இயக்கங்களை இயக்கக்கூடிய குரு பகவான் உறுதியாக உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றத்தை கொடுப்பார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா சிக்கனங்களை மேற்கொள்ள வேண்டும். எந்த ரூபாய் எதுக்கு செலவழிக்கிறோம், என்ன செய்ய போகிறோம், எப்படி பண்ண போகிறோங்கிற சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். அன்னதான பிரபுவாக இருந்துடக்கூடாது, அள்ளி கொடுக்குற மகாராணியாக இருந்துடக்கூடாது. உங்களுடைய தேவைக்கு போக தான் மற்ற விஷயங்கள் செயல்படுத்தணும். ஸோ சேமிப்பு இந்த வருடத்தில் மிகப்பெரிய அவசியம். அதனால் சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கண்டுக்கிறாமல் இருந்துடக்கூடாது. சரியா? சரி, இந்த 2026 நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றம், என்ன வழிபாடு செஞ்சால் கிரகங்களும் மற்றும் வழிபாடும் உங்களை மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, சதுர்த்தி திதி வரும் நாளில் விநாயகரை வழிபாடு செய்யுங்கள். எண்ணம் போல் வாழ்க்கை, எப்பொழுதும் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது நிலைத்திருக்க விநாயகருடைய ஆசீர்வாதமும் கிரகங்களுடைய ஆசீர்வாதமும் உறுதியாக கிடைக்கும்.